வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரேஷன் அரிசி வச்சு நல்லா பந்து பந்தா மல்லிப்பூ மாதிரி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சொல்லியிருக்க அளவுகளில் நீங்களும் அரிசி உளுந்து ரெண்டுமே சேர்த்து செய்யுங்க. இதே மாதிரி நல்லா வரும். சாஃப்டாக ஒரு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் தான் அரிசி உளுந்து ரெண்டுமே அளந்து எடுத்துக்கிற போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசி அளந்துக்கிடலாம். 5 கிளாஸ் அளவுக்கு அரிசி 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 3 4 5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். இது முழுசாக ரேஷனில் வாங்கின அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன், வேறு எதுவுமே சேர்க்கல. இதில் உள்ள கருக்காய் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரேஷன் அரிசி தான் இது, நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்ததாக உளுந்து, எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து. 5 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் உளுந்து, இதுதான் கரெக்டான ஒரு அளவு. உளுந்து வாங்கும்போது நல்லா உருட்டு உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு உளுந்து மாவு பொங்காது. இந்த மாதிரி நல்லா உருட்டு உளுந்தாக வாங்கிக்கிட்டிங்கன்னா மாவு பொங்குற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். இப்போ அரிசி அளந்தோம்ல, அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன். அதே மாதிரி உளுந்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து ஊறிடுச்சு. 5 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி இருக்குது. நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். உளுந்தேவும் நல்லா ஊறி வந்திருக்கு. குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறினா நல்லா இருக்கும். அதே மாதிரி அரிசி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இந்த அரிசி உளுந்து ஊற வைக்கும் போதே 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது ரேஷன் அரிசிங்கையில கூட ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வைங்க. இப்போ உளுந்தில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரைச்சிக்கிடலாம். நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உளுந்த. இதை கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிடலாம். கிரைண்டரில் உளுந்து சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது அப்பப்போ இந்த ஓரத்தில் உள்ள உளுந்தெல்லாம் நல்லா எடுத்து விடணும். எடுத்து விட்டு அரைக்கணும். உளுந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் அரைச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும். சாஃப்டாகவும் ஒரு இட்லி. அரை மணி நேரம் கணக்கு வச்சு கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இடையிடையிலே கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அரைச்சிக்கோங்க. ஒரே தண்ணி சேர்த்துடாம உளுந்து அந்த அரை மணி நேரம் டயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி தொளிச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பொங்கி வரும். நம்ம போட்ட உளுந்து நல்லா அப்படியே டபுள் மடங்கு பொங்கி வரும். அரை மணி நேரத்துக்கு அரைச்சாலே டைம் கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா பொங்கி வந்துடும். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. நான் இப்போ போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரைச்சிருக்கு உளுந்து. நல்ல மாவு பொங்கியும் வந்திருக்கு. நல்லா பார்க்கையிலே தெரியுதுங்களா, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அரிசி, நம்ம அரிசி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்ல, அந்த அரிசியை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட்டிக்கோங்க. ஒரே தான் தெளிச்சிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, அரிசி அரைச்சி எடுத்துகிட்டே கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக குறுகுறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி அரைக்கும் போது இட்லி நல்லா சொலையாக வரும். ரொம்ப வலுவலுன்னு ஆட்டிட்டோம் அப்படின்னா ரேஷன் அரிசியில் பிசு பிசுன்னு ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 2 மாவையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நாம் போட்ட அளவுக்கு எனக்கு 2 பாக்ஸுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பாக்ஸில் உள்ளதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக இந்த பாத்திரத்தில் உள்ள மாவில் உப்பு போட்டு
நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்து மூடி வச்சுக்கிடலாம். கை வச்சு பிசையும் போது நல்லா புளிச்சு நுரைச்சி வரும் மாவு. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இதை இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் நைட்டு தான் மாவு ஆட்டி வச்சுருக்கிறேன். காலையில் பார்க்கும்போது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லா புளிச்சும் வந்திருக்கு. மாவு நல்லா பொங்கி வரும்போது இட்லி சாஃப்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இட்லி எதில் ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு இட்லி தட்டில் வச்சு அவிய வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு இட்லி கிடச்சிருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா குண்டு குண்டா. அவ்வளோதாங்க, ரேஷன் அரிசியில் மட்டுமே இந்த மாதிரி நல்லா சூப்பராக செய்ய முடியும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.